வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அகாடமி. டுடே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிசிக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம ஜிகே அண்ட் ஆப்டிடியூட் தான் பார்க்க போகிறோம். கம்மிங் அப் வீடியோவில் வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கொஸ்டினுக்கான ஆன்சர் மட்டும் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். அண்ட் தென் கம்மிங் அப் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடுவோம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் அமைந்துள்ள பெருநகரம் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி சென்னை. ஓகேங்களா? ஒளியின் திசை வேகத்தில் செல்லக்கூடிய கதிர்கள் எவைன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி காமா கதிர்கள். மீத்தேன் மூலக்கூறில் கார்பன் அணுவின் இணைத்திறன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 4. ஓகேங்களா? வறண்ட காலம்னு கேட்குறாங்க. பொறுத்துகளை வறண்ட காலம்னாலே என்னது ஜான்வரி டு மார்ச். ஓகேங்களா? வெப்ப காலம்னா ஏப்ரல் டு மே. அண்ட் தென்மேற்குனா ஜூன் டு செப்டம்பர். வடகிழக்குனா ஏ. ஓகேங்களா? அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், கல்வெட்டியல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கூட, அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து உத்தராகண்ட்னா வந்து தப்பேஸ்வரர் கோவில் மற்றும் ராபர்ட் குகை. ஓகேங்களா? அடுத்து மத்திய பிரதேசம்னா என்னன்னா பாண்டவர் கோயில்னு வரும், பாண்டவர் குகைகள்னு வரும். அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா? இந்த பொறுத்துகைக்கு ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஆசியாவின் டெட்ராய்டுனா நம்ம ஜப்பான் கிடையாது. எல்லாரும் நான் ஜப்பான் சூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது சென்னை தான் ஆன்சர். இது அண்ட் ரிப்பீட்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்து வந்து திறந்த விதை தாவரம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஜிம்னோஸ்பம். ஓகேங்களா? ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து வந்து பொறுத்துக்க வந்து இந்தியாவின் முதல் பெண் பிரதமர்னாலே இந்திரா காந்தின்னு வரும். ஆப்ஷன் பி எதுல இருக்குன்னு பாருங்க. அஃப்கோர்ஸ் வந்து சில தான் இருக்கு. சி இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக்க பாருங்க. செயல்படும் எரிமலைன்னா வந்து எங்க இருக்குன்னா செயின்ட் ஹெலன்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து செயலிழந்தன்னா வந்து ஆப்ஷன் டி. ஓகேங்களா? கிளிமஞ்சதாரோ. ஓகேங்களா? அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர் இதற்கான. அண்ட் தென் கூட்டு அல்லது அடுக்கு எரிமலைங்கிறது வந்து எங்க இருக்குன்னா மௌனலோவா, ஹோவாய். ஓகேங்களா? ஸோ அண்ட் ஃபைனலாக இருக்க 4க்கு வந்து ஆப்ஷன் ரிமைனிங் இருக்க ஆன்சர் தான். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து வந்து எந்த பிரிவின் கீழ் சில வகுப்புகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைக்க பெறுவதற்கான பாதுகாப்பு உரிமை அறிவிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பிரிவுனா வந்து பிரிவு 22 படி வந்து இந்த முறை வந்து நடைபெறும். ஓகேங்களா? அடுத்து வந்து தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் வந்து தனிநபர் வளம் திமிங்கல புணுகு அதுதான் தவறு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இந்திய தேர்தல் ஆணையர்களின் பதவி காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் வந்து 6 ஆண்டு 65 வயது. ஓகேங்களா? அடுத்து வந்து 14 வந்து பொறுத்தக கேட்டிருக்காங்க. வங்க பிரிவினைனாலே வந்து ஆப்ஷன் பி. ஓகேங்களா? 1905 வரும். அண்ட் பெருங்காலம்னா வந்து 1857 வரும். இந்திய தேசிய காங்கிரஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? 1885. ஓகேங்களா? லக்னோ ஒப்பந்தம் வந்து எப்போ வரும்னா வந்து ரிமைனிங் என்னது 1916. ஓகேங்களா? ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கார்பன். ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த வாக்கியம் பாருங்க. தாவர பகுதி இலையின் புறத்தோலின் மேல்புறம் உள்ள கியூட்டிகளின் அடுக்குகளின் வழியாக நீர்ப்போக்கு நடைபெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது தவறு. அந்த இலைத்தோலைகளின் மூலம் வாயு பரிமாற்றம் நடைபெறும். ஆக்சிஜன் உள்ளடக்கவும் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடவும். ஆக்சிஜனை உள்ள வாங்கிட்டு வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியிடலாம். ஸோ வந்து இது வந்து கரெக்டான கூற்று அப்படின்னு பார்த்தா கூற்று 2 மற்றும் சரி. ஓகேங்களா? அடுத்து வந்து சிங்கப்பூரில் நடைபெற்ற பீடே உலக செஸ் சாம்பியன்ஸ் வென்றவர் யாருன்னா டி குகேஷ். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்திய சுரங்க பணியகம் வந்து நாக்பூர்ல இருக்கு. ஸோ இது கரெக்ட். அண்ட் வந்து இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாடு மையம் எங்க இருக்கு? ஹைதராபாத். 1 மற்றும் 2 சரி. இந்த கொஸ்டின் பேப்பர்ல மோஸ்டா வந்து 1 மற்றும் 2 சரிதான் வரும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்க. அடுத்து மின் முலாம் பூசுதல் அப்படின்றது வந்து மின்னோட்டத்தின் வேதி விளைவுன்னு சொல்றாங்க. ஸோ இது கரெக்ட். அண்ட் தென் வந்து மின் சலவை பெட்டினா நீர் சூடேற்றி மின்னோட்டத்தின் காந்த விளைவுன்னு சொல்றாங்க. ஸோ இதுவுமே கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகேங்களா? இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் எங்குள்ளது நம்ம எல்லாருக்குமே தெரியும், புதுடெல்லியில இருக்கு. ஓகேங்களா? ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நாணயங்கள் சிலைகள் உருவாக்கும் வெண்கலம் என்ற காப்பர் கலவைகளில் இரும்பு உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் அதுல வந்து இரும்பு கலவை இருக்கு. அறிவியல் உபகரணங்கள் உருவாக்கும் மெகனீலியம் என்னும் அலுமினிய கலவையின் இரும்பு உள்ளது.
அந்த அலுமினிய கலவையில வந்து இரும்பு உள்ளதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுவுமே கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா, 1 மற்றும் 2 சரி. ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தலாமா? அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க? வாக்கியம் 1 வந்து சிஇ எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் எலக்ட்ரிக்ஸ் பொருட்களின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் கரெக்ட். அண்ட் ஐஎஸ்ஓங்கிறது வந்து தங்கம், வெள்ளி ஆபரணங்கள், பரிசுத்தம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களின் தரத்தை உறுதி செய்கிறது. இதுவுமே கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா, 1 மற்றும் 2 சரி. அடுத்து வந்து என்ன சொல்றாங்க? நிதி ஆயோக் வந்து 2015 மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து செயல்பட துவங்கியது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இது கரெக்ட், இந்த கூற்று. அடுத்து வந்து இந்திய ரயில்வே ஆனது மிக குறைந்த அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிர்வாகம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது தவறான இது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். 1 மற்றும் சரி வரும். ஓகேங்களா, அடுத்து வந்து என்ன சொல்றாங்க? பாலைவனங்களே இல்லாத கண்டம் எதுன்னா ஐரோப்பிய கண்டம். ஓகேங்களா, பாலைவனமே அங்க இருக்கான்னு சொல்றாங்க. ஸோ ஐரோப்பிய கண்டம். ஓகேங்களா, அடுத்து வந்து தவறான இணை கண்டறியனா எஸ் ஆப்ஷன் ஏ. முதல் வட்டவயசை மாநாடு வந்து 1932 சொல்றாங்க. ஸோ இதுதான் தவறான இது. அடுத்து வந்து அரபிக்கடலின் ராணினா வந்து எதுனா கொச்சி. ஓகேங்களா, அரபிக்கடலின் ராணினா கொச்சி. ஓகேங்களா, தவறான இணையை கண்டறிகனா ரத்த தட்டுகள்னா லியூகோசைட்டுகள். ஓகேங்களா, லியூகோசைட்டுகள். ஓகேங்களா, ரத்த தட்டுகள்னா லியூகோசைட்டுகள். அடுத்து வந்து தவறான இணையை கண்டறிக. இதுல நிறைய தவறான இணையம் வரும். இதுல பாத்தீங்கன்னா பொருட்களின் சட்டம் வந்து 1986ங்கிறது தவறு. ஓகேங்களா, ஸோ இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து தவறான இணையை கண்டறிக. பாருங்க, எல்லாமே தவறான இணையை கண்டறிகன்னு தான் வருது. இதற்கான ஆன்சர் வந்து மின் உருகி, தாமிரம், எஃகு. ஸோ இது வந்து தவறு. ஸோ ஆனா இதுல வந்து ஆப்ஷன் வந்து கரெக்ட். ஓகேங்களா, அடுத்து வந்து மேலார் பருமன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேலார் பருமனாலே வந்து எது? 22,400 மில்லிமீட்டர். ஓகேங்களா, ஆப்ஷன் பி எதுல இருக்கு? ஏல தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து தவறான இணையை கண்டறிக. ஓகேங்களா, நேர்முக வரினா சேவை வரின்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. ஸோ இதுதான் ஆன்சரும் கரெக்டும் கூட. ஸோ 31க்கு ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா, பிக்னோமீட்டர் என்பது டேஷை அளிக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒப்படர்த்தி. ஓகேங்களா, ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். அடுத்து என்ன? 1863 ஐசிஎஸ் தேர்தல் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யாருன்றாங்க? சத்யேந்திரநாத் தாகூர். ஓகேங்களா, ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் இந்தியா எத்தனாவது பெரிய பொருளாதாரம் மாறி உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க? 4வது. ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். அண்ட் வந்து 35 என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவின் முதல் வந்து ராக்கெட் தளம் வந்து ஸ்ரீஹரிவட்டா சத்தியஸ்தாவனத்தில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்ட். அடுத்து வந்து இந்தியாவின் 2வது ராக்கெட் தளம் வந்து தமிழ்நாடு தூத்துக்குடி. அப்ப இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா, தூத்துக்குடி மாவட்டத்துல தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ மற்றும் அதாவது 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டின் மாநில பறவைனா நம்ம எல்லாருக்குமே தெரியும், மரகதபுறா. ஓகேங்களா, போக்சோ சட்டம்னா எப்போ வந்துச்சு? போக்சோனாலே வந்து 2012. தவறான இணைனா உலக போலிகள்னா காரியம் அண்ட் தாமிரம். ஓகேங்களா, ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து வந்து பொறுத்துக பாருங்க. பொறுத்துகளை என்ன சொல்லியிருக்காங்க? முதல் மகளிர் பல்கலைக்கழகம் அப்படின்னாலே வந்து எங்க இருக்கு? ஆப்ஷன் சி, மகர்கி கார்வே. ஓகேங்களா, அடுத்து வந்து முதல் பெண் மத்திய அமைச்சர்னா யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட். ஓகேங்களா, அடுத்து வந்து மக்களவையின் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க? ஆப்ஷன் டி, மீரா குமார். இது வந்து நம்மளோட 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ஓகேங்களா, பாலிட்டியில இருக்கும். பாலிட்டில இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 4க்கு வந்து ஃபைனலா இருக்கக்கூடிய பச்சேந்திரி பால். அதாவது எவரெஸ்ட் சிகரத்தை வந்து அடைந்த முதல் பெண் வந்து பச்சேந்திரி பால்னு படிப்போம். ஒரு பாக்ஸ் டேட்டாவில் உங்களுக்கு வந்து சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் பாயிண்டாவே வந்து ஒரு 15 மெம்பர்ஸ் வந்து பெண்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸாம்ல இல்லைனாலும் இனிமே வர எக்ஸாமுக்கு வந்து அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டில் சீன பயணி யுவான் சுவாங் வந்து காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்தார். எஸ் கரெக்ட். அடுத்து வந்து பல்லவர்கள் காலத்தில் புத்த சமயம் செழித்தோங்கியது. இது வந்து தவறு. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ மற்றும் சரி. 1 மட்டும் சரி. ஓகேங்களா, விரைவாக பழங்களை பழுக்க வைக்கும் வாயு எதுன்னு கேட்குறாங்க? எத்திலீன். ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து வந்து 42க்கு வந்து பெண்ணுக்கு வீங்கி. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, BADC. ஓகேங்களா, செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 43 வந்து
வாக்கியம் 1. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கிடையே அமைதியுடன் இணைந்துள்ளதற்கான கொள்கைகள் 1954 ஏப்ரல் மாதம் 28ஆம் நாள் கையெழுத்தானது அப்படின்னு சொல்றாங்க. சைன் போடப்பட்டது அன்னைக்குதான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து தவறு. சாக் நாடுகள் கூட்டமைப்பு என்பது தெற்காசியாவில் அமைந்துள்ள 8 நாடுகளின் ஒரு பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் அமைப்பாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது கரெக்ட். ஓகேங்களா, ஆப்ஷன் 2 மற்றும் சரி. ஓகேங்களா, அடுத்து என்ன, பொறுத்துக. ஒளி இலைகள் அப்படின்னாலே ஆப்ஷன் பி, முழு ஆக எதிரொலிப்பு, ஓகேங்களா, சாரி. ஸோ இதற்கான ஆன்சர் இந்த கொஸ்டின் ஒளி இலைகள்னு வந்தாலே ஆப்ஷன் ஏ, பிடிஏசி. ஓகேங்களா, ஆப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த கொஸ்டின் இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு ஆன்சர் மட்டும் தான் செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளனேஷனில் இதற்கான ஆன்சர் என்னன்னு எக்ஸ்பிளைனோட பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு வந்து ஆன்சர் வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா இந்திய உணவு கழகம், ஆப்ஷன் டி. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து டி அப்படிங்கிறப்ப டி எதில் வருது? எஸ், அஃப்கோர்ஸ் ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. கடைசி 45 கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். எஸ், ஃபைனலி வந்து நம்ம வந்து எங்கே வந்தாச்சு? ஆப்டிடியூட் செஷனுக்கு வந்தாச்சு. ஓகேங்களா, இந்த 9k² - 25i கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, அடுத்து வந்து ஃபேக்ட்னா IDFWன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்வான்னா என்னன்னு கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் ஆப்ஷன் பி. நீங்கள் தனியாக எழுதி போட்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதாவது ரெண்டு வேர்டு விட்டுட்டு அடுத்த வேர்டில் வரும். ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வந்து ஏ நகரத்திலிருந்து, அதாவது ஏலிருந்து பி நகரம் செல்ல 4 வழித்தடங்கள் உள்ளன. பி நகரத்திலிருந்து சிக்கு செல்ல 6 உள்ளன. அடுத்து A to C எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 24. ஓகேங்களா, அடுத்து வந்து கூற்று மற்றும் காரணம் கேட்டிருக்காங்க. இந்த கூற்று காரணத்துல வந்து இங்க பாருங்க, இளைஞர்களிடையே அமைதியின்மைக்கு கல்வி நிறுவனங்கள் காரணமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆம், கல்வி நிறுவனங்களில் ஒழுக்கம் இல்லை கல்வி நிறுவனங்களில் ஒழுக்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா, வாதம் 1 மற்றும் 2 வலுவானதல்ல. ஓகேங்களா, அடுத்து வந்து நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு. இந்த இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, செய் நன்றி அறிதல். ஓகேங்களா, நன்றி அறிதல்னாலே செய் நன்றி அறிதல், அதற்கான பொருள் தான் கேட்டிருக்காங்க, செய் நன்றி அறிதல். ஓகேங்களா, அடுத்து ஆங்கில எழுத்துக்களின் வரிசையில் கே மற்றும் வி இடையிலான எழுத்துக்களின் சரியாக நடுவில் அமைந்துள்ள எழுத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க அந்த ஆர்டர் எழுதிட்டு நடுவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருந்திருக்காது, எந்த எழுத்தும் இல்லைன்னா ஆன்சர் டியா இருக்கும். ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா, அடுத்து வந்து என்ன சொல்றாங்க, சிறுவர்கள் வரிசையில் கோபி 2ஆம் இடத்திலும் 7வது இடத்திலும் இந்த மாதிரி வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 33. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் மட்டும் செக் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டுடலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, பின்வரும் எழுத்துக்களில் வந்து 17th பிளேஸ்ல வந்து எது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வலதுபுறத்திலிருந்து 8வது எது இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் ஏ ஆர். ஓகேங்களா, அடுத்து ஒரு கிராஃப் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. ஓகேங்களா, 13:11 தான் வரும். ஸோ இதெல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம போடுவோம். ஓகேங்களா, சால்வ் பண்ணி போட்டுவோம். இந்த எக்ஸாமில் இல்லைனாலும் அடுத்த ஒரு எக்ஸாமில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த ஒரு பேராகிராஃப் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் கடைசி லைனில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும், குளிர்தல் இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஒரு பை சார்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பை சார்ட் வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா, கால்பந்து, மற்றவை, கூட்டுப்பந்து அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, டென்னிஸ் அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதற்கான ஆன்சர் வந்து 75%. ஓகேங்களா, கிராஃப் அதாவது பை சார்ட்டுக்கு ஆன்சர். ஓகேங்களா, 72 நடுக்கு குறியீடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 2^3 × 3^2 இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு வெண்டாகிராம் கொடுத்துருக்காங்க. அலுவலர்கள், அரசு உரியாளர்கள் சொல்றாங்க. எந்த சில பட்டாதாரிகள் அலுவலர்கள் ஆனால் அரசு துறைகளில் வேலை செய்பவர்கள் அல்ல அப்படின்னு கேட்டாங்க. இது அஃப்கோர்ஸ் வந்து ஆப்ஷன் இ. ஓகேங்களா, அதாவது ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர், இ தான் ஆன்சர் உங்களுக்கு. ஓகேங்களா, அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாரத்தான் ஓட்டத்தில் ஓடும் தொலைவு வந்து 42.195 கிலோமீட்டர் ஆகும். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 42195 மீட்டர். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பயப்படாதீங்க, நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடுவோம். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இல்லைனாலும் நெக்ஸ்ட் எக்ஸாமில் நீங்கள் வந்து ஷோராக இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா,
ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க, ஒரு 3 சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இங்க நடுவில் இருக்க சர்க்கிள் வந்து ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 13 வரும். ஓகேங்களா. அடுத்து வந்து ஏ அச்சு மற்றும் ஏ அச்சுக்கு இணையான நேர்கோட்டுகளின் சாய்வு கோணம் டேஷ் என்று கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து 0 டிகிரி. ஓகேங்களா. 61க்கு 0 டிகிரின்னு வரும். இது ஆக்சுவலாக வந்து பி டைப் கொஸ்டின். ஸோ பி டைப் இருக்கவங்க அப்படியே ஆன்சர் குறிச்சிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து என்ன இருக்கு, பாலில் கால்சியம் இருப்பதால் அது வெண்மையாக உள்ளது. இந்த பாலின் அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் என்னன்னா தவறு. ஓகேங்களா. அரிசி வெண்மையானது, எனவே அரிசியிலும் கால்சியம் இருக்கு. பால் வெள்ளையா இருக்கிறதுனால கால்சியம் இருக்குன்னு சொல்றாரு. அரிசி வெள்ளையா இருக்கு, அதனால அதுலயும் கால்சியம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து தவறான ஒரு கூற்று. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். விடுபட்ட எண்கள்னா இந்த ஒரு ஸ்டார் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதற்கான ஆன்சர் என்னன்னா 255. ஓகேங்களா. அடுத்து இரவு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் வந்து எல். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அனைத்து துறைகளிலும் சேர்ந்து மொத்தம் எத்தனை பணியாளர்கள் உள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 3310. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கீழ்கண்டற்றுக்கு இணை சொற்கள். ஓகேங்களா. அதாவது கார்னா பெட்ரோல், தொலைக்காட்சினா என்ன, மின்சாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து வந்து சிலோகிசம் கொடுத்துருக்காங்க. கம்பி, மரம் மற்றும் கட்டுமானத்துக்கு வந்து எந்த டயக்ராம் வந்து ஒப்பீடா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா. மெய் உணர்வுனா என்னன்னா தமிழ்ல கொடுத்துருக்காங்க. ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேஷன்னா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. ஓகேங்களா. அடுத்து ஏயின் 30% என்பது 150 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 600. ஓகேங்களா. 600 இஸ் தி ஆன்சர். அடுத்து தொடரில் உள்ள மரபு பிழை நீக்கி எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. சேவல் கண்டிப்பா கோவம் தான். சத்தம் கேட்டு கயல் கண் விழித்தாள். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம்னா ஜிகே அண்ட் ஆப்டிடியூட் பார்த்துருக்கோம். கம்மிங் அப் வீடியோவில் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான ஆன்சர் அப்லோட் பண்ணிடுவோம். அண்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் கன்ஃபார்ம் வந்து நம்ம சீக்கிரமே அப்லோட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.